திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் நித்தமும் கால்நடைகள் தொல்லை. பக்தர்களின் அச்சத்தை போக்குமா அறநிலையத்துறை? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். நித்திய கல்யாண பெருமாள் கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் சனி ஞாயிறு கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். அதேபோல விசேஷ நாட்களிலும் பக்தர் பொதுமக்கள் கூட்டம் அதிகம் அளவில் வந்து செல்கின்றனர். நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். திருமண வரம் வேண்டி நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் முதலில் 2 மாலைகளை பெற்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் ஒரு மாலையை வாங்கிக் கொண்டு கோவிலை சுற்றி 9 முறை வலம் வந்து கொடிமரத்தை வணங்கி வீட்டுக்கு செல்ல வேண்டும். தினமும் அந்த மாலையை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கூடும் என்று நம்பப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பதே நம்பிக்கை. இங்கு தாயாரை வழிபடுவது திருமண தடைகளை நீக்கும் என்பது நம்பப்படுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் அல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நித்திய கல்யாண பெருமாளை கோமலவல்லி தாயாரையும் வணங்கி செல்கின்றனர். நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர், ரங்கநாயகி, கருட ஆழ்வார் தெய்வங்கள் உள்ளது. நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் நாள்தோறும் திருமண வைபவங்கள் நடைபெறுகின்றன. இதனால் பக்தர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த திருக்கோவிலில் சனி ஞாயிறு கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வந்து செல்வார்கள். நித்திய கல்யாண பெருமாள் கோவிலை சுற்றி பெரும் அளவில் கால்நடைகள் வலம் வருவதை காணலாம். கோவிலுக்கு வரும் பக்தர்களை விரட்டுகின்றன. சில கால்நடைகள் பக்தர்களை முட்டுவதும் உண்டு. இதனால் குழந்தைகள், பெண்கள், பக்தர்கள், பொதுமக்கள் பயந்து அலறி அடித்து ஓடும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் கோவிலுக்கு சாமி கும்பிட வரும் பக்தர்கள் பயந்து வரவேண்டிய சூழ்நிலை உள்ளது. கோவில் வெளி வளாகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் கால்நடைகளால் பெரும் தொல்லைக்குள் ஆளாகி விடுகிறார்கள். இது குறித்து மாமல்லபுரம் காவல் நிலையத்துக்கும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து நடவடிக்கை எடுத்து கால்நடைகளின் தொல்லைகளில் இருந்து கோவிலுக்கு வரும் பொதுமக்களை மீட்கும்படி பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக அறநிலையத்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக அத்திருக்கோவிலை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்யும் கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். Please.